மழைனா யாருக்கு தாங்க பிடிக்காது? சொந்த ஊர் மழை அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட சின்ன வயசுல இருந்து நம்மளோட சொந்த ஊர் கூட நம்ம மண் வாசனையோட ரொம்ப ஒன்றி போகிற மாதிரி சில கவிதையை வந்துட்டு நமக்கு கலாப்ரியா எழுத்தாளர் அவர்கள் குடுத்திருக்காரு. அதிலிருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 4, 5 கவிதையை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கூரையின் கீழ் ஒளிந்திருக்கிறது எவ்வளவோ நிழல்கள். கூரையின் கீழ் ஒளிந்திருக்கிறது எவ்வளவோ நிழல்கள். இமை கொடை பிடித்தாலும் நனையாமலா இருக்கின்றன கண்கள். இமை கொடை பிடித்தாலும் நனையாமலா இருக்கின்றன கண்கள். உன் பெயர் எழுதப்படாத நெல் விதையாகிறது. உன் பெயர் எழுதப்படாத நெல் விதையாகிறது. இரவென்பது பகலின் நிழல். கவிஞனை விட்டு விலகும் கவிதைகள் நட்சத்திரங்களாகின்றன. இரவென்பது பகலின் நிழல். கவிஞனை விட்டு விலகும் கவிதைகள் நட்சத்திரங்களாகின்றன. தேவைப்பட்டால் கண்களை கரும்புள்ளி என்றும் அழைக்கும் கவிதை. தேவைப்பட்டால் கண்களை கரும்புள்ளி என்றும் அழைக்கும் கவிதை. கிணற்றில் தொலைத்தால் தேடுவது எளிது, எனவே உனக்குள் தொலைந்து போ. கிணற்றில் தொலைத்தால் தேடுவது எளிது, எனவே உனக்குள் தொலைந்து போ. இரவை பற்றிய நல்ல கவிதையை படிக்கிறாள் போலிருக்கிறது, முகத்தில் அவ்வளவு பிரகாசம். இரவை பற்றிய நல்ல கவிதையை படிக்கிறாள் போலிருக்கிறது, முகத்தில் அவ்வளவு பிரகாசம். நாத்து என்பது சேத்து மொழி. நாத்து என்பது சேத்து மொழி. எந்த ஊரை மழை நனைத்தாலும் சொந்த ஊர் மழை பற்றிய செய்தியிலேயே அதிகமும் நனைகிறது இதயம். எந்த ஊரை மழை நனைத்தாலும் சொந்த ஊர் மழை பற்றிய செய்தியிலேயே அதிகமும் நனைகிறது இதயம். குழந்தைகளின் காகித கப்பலை கவிழ்த்துவிட்ட கையாலாகாத தனத்தை நினைத்து அழுது தீர்க்கிறது மீதி மழை. குழந்தைகளின் காகித கப்பலை கவிழ்த்துவிட்ட கையாலாகா தனத்தை நினைத்து அழுது தீர்க்கிறது மீதி மழை. மழைக்கு ஒதுங்கி நிற்கிறான் குடை ரிப்பேர்காரன் தன் துருப்பிடித்த உடைமைகளோடு. மழைக்கு ஒதுங்கி நிற்கிறான் குடை ரிப்பேர்காரன் தன் துருப்பிடித்த உடைமைகளோடு. நாளைக்கென்று கவிதைகள் எதுவும் இல்லை, நாளை ஆனால் இருக்கிறது. நாளைக்கென்று கவிதைகள் ஏதுமில்லை, நாளை ஆனால் இருக்கிறது. இப்படி நிறைய கவிதைகள் வந்துட்டு ரொம்ப ஒரு 2 லைன்ல அழகா எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஒரு வட்டார வழக்குல எளிமையா ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு எழுத்தாளர் கலாப்ரியா அவர்கள். இந்த கவிதை தொகுப்பை நீங்களும் வாசிச்சு பாருங்க. அப்படி வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.